Hi friends, welcome to day 19 of Excel. Day 19 of Excel நம்ம filter option பத்தி பார்க்கலாம். So already previous videoல sort option பத்தி பார்த்திருந்தோம். இப்போ filter அப்படின்னா என்னன்னா நமக்கு தேவையான அந்த unique டேட்டாஸை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபில்டர் ஆப்ஷன் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு இந்த டேட்டாஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்துட்டு எம்ப்ளாயி ஐடி, நேம், டிபார்ட்மெண்ட் அண்ட் சேலரி. இப்போ எடிட்டிங் போனீங்க அப்படின்னா இங்கே வந்து ஃபில்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஹெட்டர்ஸில் ஃபில்டர் ஆப்ஷன் எனேபிள் ஆயிருக்கும். இதான் ஃபில்டர் ஆப்ஷன். ஸோ எகெயின் வந்துட்டு உங்களுக்கு ஃபில்டர் வேணாம் அப்படின்னா ஒன்ஸ் ஃபில்டர் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபில்டர் ரிமூவ் ஆயிடும். அண்ட் டேட்டா அப்படிங்கிற டேப்லயுமே நமக்கு இங்க ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Ctrl+Shift+L பிரஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஃபில்டர் ஆப்ஷன் எனேபிள் ஆயிருக்கும். ஸோ ஃபில்டர் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், சப்போஸ் நான் இந்த ஒரு செல் ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்துட்டு ஒரு blank ஸ்பேஸ் வந்துட்டு நான் கிரியேட் பண்றேன். ஸோ இன்சர்ட் செல் போயிட்டு ரோ above அந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆஃப்டர் தட் இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ டேட்டா டேப் போனோம் அப்படின்னா ஃபில்டர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை வந்துட்டு எனேபிள் பண்றேன் அப்படின்னா இங்க பாருங்க ஃபில்டர் பிளாங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுமே இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட டேட்டாஸை பிளாங்க்ஸ் இல்லாம பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 14 இருந்த என்னோட டேட்டா இப்போ 41ன்னு மாறிடுச்சு. ஸோ பிளாங்க்ஸ் இல்லாம பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட் இன்னுமே வந்துட்டு பெர்ஃபெக்டா இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த பிளாங்கை வந்துட்டு டெலீட் பண்ணிடுறேன். ஸோ again delete cells. ஓகே, இப்போ வந்துட்டு ஃபில்டர்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்ல இதான் நம்ம ஃபில்டர் பட்டன் பிரஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டேட்டா வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஷார்ட்டிங்குமே உங்களால பண்ணிக்க முடியும், அசெண்டிங், டிசெண்டிங் அண்ட் கலர் ஷார்ட்மே உங்களால பண்ணிக்க முடியும். பட் நம்ம இப்போ வந்துட்டு ஃபில்டர் தான் ஃபோக்கஸ் பண்றதுனால ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு ஹெச்ஆர் மட்டும் தான் வேணும் அப்படின்னா நான் ஜஸ்ட் ஹெச்ஆர் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தேன் அப்படின்னா ஹெச்ஆர் மட்டும்தான் எனக்கு வரும். ஸோ ஹெச்ஆர்ல எனக்கு வந்துட்டு வேல்யூஸ் வந்துட்டு 60, 40 இந்த மாதிரி ஒரு ஆர்டர் இல்லாம இருக்கு. ஸோ இதை வந்து நான் இப்போ சார்ட் பண்றேன். ஸோ சார்ட் போயிட்டு அசெண்டிங் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ நமக்கு வந்துட்டு டேட்டா சார்ட்டோ ஆயிடுச்சு, ஃபில்டரோ ஆயிடுச்சு. சப்போஸ் இந்த ஃபில்டரை கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க கிளியர் ஃபில்டர் கொடுத்தீங்க அப்படின்னா பேக் டு த உங்களுக்கு ஒரிஜினல் சோர்ஸ் டேட்டா கிடைச்சிடும். ஸோ இப்போ அகெயின் வந்துட்டு எனக்கு வந்துட்டு சேல்ஸ் டீம் மட்டும் எனக்கு வந்துட்டு ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா ஸோ சேல்ஸ் கொடுத்து ஓகே கொடுத்தேன் அப்படின்னா சேல்ஸ் மட்டும் நமக்கு கிடைச்சிடும். ஸோ இதுலையுமே வந்துட்டு நீங்க உங்களோட சேலரியை வந்துட்டு சார்ட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு வந்துட்டு எம்ப்ளாயியோட ஐடியை சார்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே ஸோ ஜஸ்ட் சார்ட் ஆப்ஷன் போயிட்டு சார்ட் எப்படி பண்றதுன்னு ப்ரீவியஸ் வீடியோஸ்ல கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு கிளியர் ஃபில்டர் கொடுத்துக்கலாம். சார்ட் பை கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அது எப்படி யூஸ் பண்றேன்னு பார்க்கலாம். ஸோ அது பண்றதுக்கு நான் ஜஸ்ட் 2-3 கலர்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இப்போ நான் ஹெச்ஆர் கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு ஹெச்ஆர்ல இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸ்க்குமே நான் ஜஸ்ட் ஒரு கலர்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ எல்லோ கலர் அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஆஃப்டர் தட் நான் வந்துட்டு கிளியர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ஜஸ்ட் சேல்ஸ் கொடுத்துக்கிறேன். சேல்ஸ் ஓகே கொடுத்துட்டு ஸோ ஆல்ரெடி சேல்ஸ் டோட்டலா எல்லா சேல்ஸுக்குமே வந்துட்டு நான் ஒரு ப்ளூ கலர் மாதிரி கொடுத்துக்கிறேன். அகெயின் நான் வந்துட்டு ஃபில்டரை கிளியர் பண்ணிடுறேன். ஆஃப்டர் தட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ப்ரொடக்ஷன் அண்ட் ஃபினான்ஸுக்கு நான் வேற ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ ஆரஞ்சு மாதிரி ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். அகெயின் நான் ஃபில்டரை கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு ஃபில்டர் பை கலர்ஸ் அப்படிங்கிற வந்துட்டு ஆப்ஷன் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் இங்கே போயிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபில்டர் பை கலர். ஸோ நம்ம கிட்ட என்னென்ன கலர்ஸ் இருக்கோ அந்த கலர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து எனேபிள் ஆயிருக்கும். இப்போ ஓகே கொடுத்தோம் அப்படின்னா
அந்த கலர்ஸ் யூஸ் பண்ணியுமே நீங்க ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதுல இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஐடிங்கிறதுக்கு நான் எந்த கலருமே கொடுக்கல. ஸோ அதுவுமே நமக்கு வந்துட்டு எக்ஸல் காமிக்கும். ஃபில்டர் பை கலர்ல நோ ஃபில் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எந்த கலரும் ஃபில் பண்ணாத ஐட்டிங்கிற ஆப்ஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ உங்களால ஃபில்டரை அகைன் ஃபில்டரை வந்துட்டு கிளியரும் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ சார்ட்டிங் அண்ட் ஃபில்டர் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அட்வான்ஸ் ஃபில்டர் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.